கல்யாணி எங்க இருக்க? இதோ இவட. இவ ஒருத்தி இவட மெதுவடைட்டு. ஐயோ, என்ன துணி துவைச்சுக்கிட்டு இருந்தியா? இப்பதானே குழாயில தண்ணி வந்தாரு. ஓ, குழாயில தண்ணி வந்தாரா? தாமஸ் எங்க போயிட்டான்? சாரு ஸ்கூலுக்கு போயிட்டான். அட, நல்ல தமிழ். தண்ணி வந்தாரு, தாமஸ் போயிட்டான். நாராயணி உறந்த மேனியோட இருக்க. சாருக்கு எந்த வேணும்? 2 சொம்பு வேணும். சொம்பு இல்ல, எங்க அப்பா அம்மாவுக்கு தவசம். ஐயர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு, அவசரம். சொம்பு எவ்வளவு உண்டு? பரணம் மேல. பரமேஸ்வரனை பத்தி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட லட்சுமி. பார்வையில அந்த ஆள் அப்படி இருந்தாலும் குணத்துல தங்கம். அப்படியா? எனக்கு நம்பிக்கை இல்ல. கிட்டி கிட்டி 2 சொம்பு கிட்டி. நாராயணி ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்ல, சுகமாயிട്ടുണ്ട്. எனக்கு இப்ப அடிபட்டு. ஐயோ, சொம்பு வேணாம், வம்பு வேணாம். லட்சுமி, இப்படி மறைச்சு பார்க்காத. நான் வேணா அவளை தாங்கி பிடிச்சேன். அவங்க விழுந்து கைகால் அடிபட்டுருச்சுன்னா அப்புறம் வைத்திய செலவெல்லாம் பார்க்கணும் இல்ல. உனக்கு பிரசவ டைம், அவ வைத்தியத்தை பாக்குறதோ உன் பிரசவத்தை பாக்குறதோ. ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இனிமே இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. எப்ப இவ உங்க ஷர்ட்ட போட ஆரம்பிச்சாலும் எது வேணாலும் நடக்கும். முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. பிரசவ டைம்ல உனக்கு கொஞ்சம் கஷ்டமா. பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா இந்த வீட்டுல என் பிரசவம் மட்டும் தான் நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த வீட்டுல ஏன் பிரசவம் மட்டும் தான் நடக்கணுமா? வேற யாரு பிரசவம் நடக்கும்? ஐயோ, வீட்டை விட்டு வெளியில போறே. எல்லாரும் பாக்குறாங்க. பின்ன எந்தினே இது காரணம் இல்லாம வீட்டுக்கு போன பறஞ்சது? காரணம் எல்லாம் இப்ப கூட சொல்லிட்டு இருக்க முடியாது. போனா போனா, பஸ் வருது, ஏறி போ. இனிமே உன்ன அந்த வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு என்னால முடியாது. என்ன சார் பாப்பா அழுகுது? யோ, வேலை பார்த்து போயா. எந்தினே அம்மா வீட்டுக்கு போன பறஞ்சது? ஓஹோ, வரதட்சணை ப்ராப்ளமா? அம்மா உன்னை மண்ணெண்ண ஊத்தி உயிரோட எரிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு முன்னால நாங்க உன்னை காப்பாத்துறோமா, கவலைப்படாத. பொண்ணு அழகா அம்சமா இருக்க போறாதா? பணம் வேற வேணுமா? மரியாதை வீட்டுக்கு கூட்டு போயா, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவோம். இவன் பொண்டாட்டி இல்லையா? பின்ன ஏன் பொண்டாட்டியா? வேணா நீ எடுத்துக்க, கொண்டு போ. போ போ. என்னையா விளையாடுறீங்க? இவன் வைஃபோட டெலிவரி பார்க்க வந்த வேலைக்காரி. இவ வேலையே சரியில்லை, அதனால பஸ் ஏத்தி திருப்பி அனுப்புறேன். ஓஹோ, வீட்டு வேலைக்காரியா? வா வா, ஏறுமா. கொஞ்சம் தள்ளிக்க. நான் தீர்ச்சியாயிட்டு போகணும். நீ தீர்ச்சியாயிட்டு போனோம், இல்லன்னா வீட்டை விட்டு நான் தான் வெளில போனோம். சரி, வரும். வருவா? இவ்வளவு பேரும் கூட ஏறிட்டாங்க. இப்ப வீடு போய் சேருவா? சந்தேகம்தான். ஓ, வாங்க அண்ணே, வாங்க வாங்க. நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? தப்புதான். ஓ, ஏன் சார், பல்லிருந்தும் பட்டாணியை கடிக்கிறதுக்கு நானே பயப்படுறேன். பண்ணே ஊற வச்சு திங்கிற நிலைமை உங்களுக்கு. இதெல்லாம் தேவையா? தப்புதான். ஓ, எப்படி 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 உங்க சொம்ப அந்த பொண்ணு ஏணியில ஏறி பரணையில இருந்து தேடி தரணும்ல? தப்புதான். சார், உங்களால எனக்கு இந்த மாதிரி நிலைமை தேவையா? தப்புதான். பொண்டாட்டி துணி தோச்சு போடுற தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அன்னைக்கு பொண்டாட்டி என்ன பத்தி ஏடா கூடமா ஏதாவது நினைச்சிருந்தா இப்ப நிலைமை என்ன இருக்கும்? தப்புதான். இப்படி எல்லாமே தப்புதான் தப்புதான் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாமே தப்புதான். வேற வேலைக்காரி வேணா கூட்டு வரட்டுமா? எதுக்கு எதுக்கு திருப்பி ஏணி மேல ஏத்தி சொம்பு தேடுறதுக்கா? இந்த பாருப்பா, ஏதோ வயசு கோளாறு தப்ப பண்ணிட்டேன். எல்லா கணவன்களும் செய்யறதுதான். ஆனா நான் திருந்திட்டேன்ப்பா. உனக்கு என்னால ஏற்பட்ட கஷ்டத்தை நான் தான் நிவர்த்தி பண்ணணும். உன் சொந்தக்காரங்களை யாராவது கிளங்கட்ட இருந்தா சொல்லு, அவங்க கையில காலில் விழுந்து நானே கூட்டு வர்றேன். இல்ல சார், எனக்கோ லட்சுமிக்கோ சொந்தம் பந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கு. அது இனிமே எங்களுக்கு பிறக்க போற குழந்தைதான். இத பாரு அந்தோணி, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைய வந்ததுல இருந்து உனக்கும் எனக்கும் எந்தவித பிரச்சனையும் வந்ததே இல்லை. என் அறிவு கட்ட பிள்ளையோட நடத்தையால நம்ம 2 பேருக்குள்ள எந்தவித மனஸ்தாபம் வந்துடக்கூடாது. ஆமா,
நீர் அடிச்சு நீர் விலக போகுதா? நம்ம புள்ளகிட்டே நம்ம வீரப்பா காட்டணுமா? இத பாருடி, நீர் அடிச்சு நீர் விலகாது, மரம் உழுந்து மலை பொழக்காது, இது மாதிரி 1008 பழமொழி என்னாலையும் சொல்ல முடியும். பெருசா வந்துட்டா. அந்தோணி, இந்த பீட்டர் ராஜ் ஒரு உண்மையான மானமுள்ள கிறிஸ்துவன். என் குடும்பத்துல 3 கன்னியஸ்திரிங்க உருவாயிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவனா என் முகத்துல கைய பூசிட்டு இந்த நாய் கண்டவளை இழுத்துட்டு ஓடி இருக்கான். அதையெல்லாம் மறக்கணும், மன்னிக்கணும் இல்லையா? சேசுவே, முதல்ல இந்த வீட்டுல ஒரு குட்டி ஜீவன் பிறக்க போகுது. அத பாக்குற பாக்கியம் கூட எனக்கு இல்லையே. ஏண்டி, என் குடும்பத்துல பிறந்த பெரிய ஜீவன் என் மகனையே நான் ஒத்துக்கல, அப்புறமா தானடி குட்டி ஜீவன். ஏமாமா, அப்ப கடைசி வரைக்கும் நீங்க தாமச மகன் ஏத்துக்க போறது இல்லையா? என் ரேஷன் கார்டுல இருந்து அவன் பேரை எடுத்துட்ட மாப்ள. இத பாருங்க, கடல்ல போட்ட மரம் கரைக்கு வரும், ஆனா கல்லு கரைக்கு வராது. நீங்க இங்கேயே இருங்க, நான் அந்த வீட்டுக்கு போறேன். ஓம் ஸ்ரீ நாராயணா 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 நாராயணா. சாமி, நாராயணன் எங்க இருக்கார்? சொர்க்கத்துல இருப்பார், ஆ. தூண்ல இருப்பார், துரும்புல இருப்பார், ஆ. கோவில்ல கூட தான் இருப்பார். நான் கேக்குறதே கடவுள் நாராயணன் இல்ல, நாராயண ஐயர். நாராயண ஐயரா? யாருது? அந்த கிறிஸ்துவ பையனை கூட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சே. ஓஹோ, அந்த நாராயண ஐயரா? ஆ. அது அந்த வீடுதான். நியாயமா கேட்டா முழிக்கிறான், கிறிஸ்துவமா கேட்டா பதில் சொல்றான். இதுதான் உலகம். குபேராய வைஷ்ரவணாய மகாராஜாய நமஹ. அண்ணா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கார். யாரு நீங்க? வணக்கம். நமஸ்காரம். யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேர் அந்தோணி, தாமஸோட அக்கா புருஷன். நான் என்னத்த கண்டேன்? ஆமா, தாமஸ் தான் யாரு? எந்த தாமஸ்? அதான் உங்க மக லட்சுமியோட புருஷன். போங்க வெளியில போங்க. மீனாட்சி, சும்மா இருங்கண்ணா. இவ நிழல் கூட நம்ம பாத்துல படக்கூடாது. மகா பாவம். ஏன்னு நிக்கிறேன்? போங்க. நீங்க லட்சுமியோட அம்மாவா? இல்ல, லட்சுமியோட அத்தை, என்னோட அக்கா, இவருக்கு தங்க. இவ எப்பவுமே இப்படித்தான், எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி படபடன்னு வெடிப்பா. வரது சாம்பிள் காட்டுறா பாருங்க. அவ உறவுக்காரோட உனக்கு என்ன பேச்சு? மான ரோஷம் எங்களுக்கு இருக்கு. ஏன் நின்னு இருக்க? போங்க வெளில. போறம்மா. போறதுக்கு முன்னால சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். லட்சுமியை தாமஸ் கட்டிக்கிட்டதுனால எந்த அடிப்படையில் உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே அடிப்படையில தாமஸ் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. என்னமோ உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசுறீங்க. அவளை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல. பிறந்தாத்த மறந்துட்டு புருஷன் போறன்னு ஓடின ஓடுவாளி அவ. ஏமா, தெரியாம கேக்குறேன், உங்க ஆத்துக்காரரு இப்ப இங்க இருக்காரா? ஒரு காலத்துல இருந்தார், பிற்காலத்துல ஓடிட்டார். எப்படி இருப்பார்? இத பாருமா, உங்க லட்சுமி உங்க ஆளுகளை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பாளோ அதே மாதிரிதான் தாமச கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கா. அவ நிம்மதியா இருப்பா. எங்க நிம்மதியில கெடுத்துக்கிட்டா? மீனாட்சி, இத பாருங்க, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனிமேல் நடக்கிறதாவது நல்லதா இருக்கட்டும். லட்சுமி இப்ப முழுகாம இருக்கா. லட்சுமி, இந்த மாதிரி நேரத்துல பிறந்த வீட்டுக்காரங்க பக்கத்துல இருக்கணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்படுறது சகஜம். பழசையெல்லாம் மறந்துடுங்க. பெத்தவங்க நீங்க வந்து செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு வந்துருங்க. சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் வர்றது வராது உங்க இஷ்டம். லட்சுமி, இந்த வத்த குழம்புல ஒரே ஒரு சின்ன குறை. உப்பு பத்தலையா? ஆ? காரப்புளி ஏதாவது கூடி போச்சா? ஏய், அப்படிலாம் எதுவுமே இல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா லட்சுமி, இதுலயே பச்சை பூண்டு ஒரு 10 பல்லு, சின்ன வெங்காயம் அது ஒரு 10, நல்லதா இவ்வளவு வெந்தயம், லேசா இஞ்சி, 1/4 மூடி திருகி எடுத்த தேங்காய், கொத்தமல்லி தான் துளியூண்டு போட்டு நல்லா கொத 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 கொதான்னு கொதிக்கிற நேரத்துல இந்த கெளுத்தி மீன் தெரியுமா லட்சுமி? கெளுத்தி மீன் கையில பிடிச்சா அப்படி மண்புழு மாதிரி வளவளவளன்னு இருக்குமே, அது அப்படியே மூக்க பிடிச்சு தோக்கிற கல்லில பர 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 பரபரான்னு தேய்க்கணும். இல்லைன்னா அந்த கவுச்சி வாட குடல புடுங்கிடும். அப்புறம் கட்டவரலால் அந்த கண்ணை 2 டொய் டொய்ன்னு நோண்டி கழுத்தை பிடிச்சு அப்படியே திருகி எடுத்துட்டா குடல் தான கையில வந்துடும். அப்புறம் கத்தி எடுத்து கச்ச 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 கச்சான்னு கண்டம் துண்டமா வெட்டி கொத கொதான்னு குதிக்கிற மசாலாவில போட்டு அளவா உப்பு தளதளான்னு தாளிக்கிற எண்ணெய் ஊத்தி கருவேப்பிலை மீன் உருவி போட்டு சட்டி கவுத்துறோம். கொஞ்ச நேரம் கொதி வந்ததும் மீன் வாசனை சட்டிய தோறான்னு பட்டைய கலப்பிடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே சோத்துல ஊத்தி கப்பக் கப்பக் கப்பக்னு முழுங்க வேண்டியதா.
ஏய் லக்ஷ்மி லக்ஷ்மி என்னாச்சு ஏய், லக்ஷ்மி சாரி லக்ஷ்மி ஓ நான் ஒரு மடையன் உனக்கு பழக்கம் இல்லாதெல்லாம் சொல்லி வாந்தி எடுக்க வச்சுட்டேன் லக்ஷ்மி சத்தியமா சொல்றேன் இனி உனக்கு பிடிக்காத பதார்த்தத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன் இது சத்தியம் 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 இப்ப என்ன நடந்து போச்சு? சத்தியம் பண்றதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கலாம் வாங்க சாப்பிடலாம். ஏய் சாரி